உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜனவரி மாதம் வந்தாச்சு. 2025 புத்தாண்டு நிறைய பார்த்துட்டோம். 2025 புத்தாண்டு பலன்கள் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு பிரிச்சு சும்மா கீழின்னு கிழிச்சாச்சு. போர் அடிக்கிறது குறித்து போதும் விட்டுருங்க. 2025 ஜனவரி மாதம் தொடங்கிவிட்டது. இந்த ஜனவரி மாத பலன்கள் என்ன? இந்த ஜனவரி மாதத்திலே 2025 ஜனவரி மாதத்தில் என்ன பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா, நிறைய விஷயம் நடக்க போகுது. இந்த மாதம் சூரிய பகவான் தனுசு ராசிக்கு போகிறார், தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் புத பகவான் மகரத்துக்கு போகிறார். இதெல்லாம் நடக்கட்டும். ரிமார்க்கபிள் சேஞ்சஸாக ரெண்டு நடக்குது. ஒரு மைனஸு, ஒரு ப்ளஸ்ஸு. அது என்ன மைனஸு? வருகின்ற 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம். அந்த ஆள் வக்கரானா எனக்கு என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கிரகம் வக்கரமானாலும் அதனுடைய பலன்களை மாற்றி செய்யும். ஒரு விஷயம் நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்குது, அது வக்கரம் ஆகிடுதுன்னா அந்த அனுகிரகம் கிடைக்காம போயிடும். ஸோ அது ரொம்ப நோட்டபுள் பாயிண்ட் அது. ஸோ அப்போது செவ்வாய் பகவான் கடகத்தில் இருப்பவர் வக்ரகதி அடைந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார். எப்போ? 18ஆம் தேதி. அதே மாதிரி இந்த மாதம் 29ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனத்திலே உச்சமடைகிறார். சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். சுக்கிர பகவான் உச்சமான என்ன ஆகும்? முத்தம் முத்தம் முத்தமா, ஒரே ரொமான்டிக்ஸ் எல்லாருக்கும், உலகத்துக்கே ரொமான்ஸ் தான். சார் சுக்கிர பகவான்லாம் உச்சமாயிட்டார்னா, கடலுக்கு காதல் வந்தால் கரை ஏறி வந்தால் போதும். சுக்கிரனுக்கெல்லாம் காதல் வந்ததுன்னா அப்படி காதல் வரும். ஸோ இந்த இரண்டு ப்ளஸ்ஸும், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு, இதை இரண்டும் சேர்ந்து ஜனவரி மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகிறது வழக்கம் போல் நம்ம ஸ்டைலில். சார் நம்ம ராசி பலனுக்குன்னே ஒரு ரிமார்க்கபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நமக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க. உலகம் பூரா பிகைன் பக்திக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாம் உண்மைகளை மட்டும்தான் வெளிச்சமிட்டு சொல்லுகிறோம். அதை வலிக்காத மாதிரி, ஒரு ஆப்ரேஷனே பண்ணாலும் வலிக்காத மாதிரி அழகாக புரிகிற மாதிரி சொல்கிறோம். அதனால தான் பிகைன் பக்திக்கு உலகம் ஃபுல்லாக இத்தனை நேயர்கள் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, பக்திக்கு பிஹைண்டுனா என்ன? இதற்கு பின்னாடி, பக்திக்கு பின்னாடி என்ன இருக்குது? நம்மளுடைய எஃபர்ட்ஸ் இருக்குது, நம்மளுடைய முயற்சிகள் இருக்குது. அதை பற்றி பேசுவது தான் இந்த பதிவின் நோக்கம். ஆக இதில் நாம் இரண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, மீண்டும் சொல்லுகிறேன், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற செவ்வாய் வக்கிரம் மிதுனத்திலிருந்து, மிதுன ராசியில் நடக்க போகிற, கடகத்திலிருந்து மிதுனம். அதே மாதிரி ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்ல வேண்டிய சுக்கிர பகவானுடைய உச்சம். இது ரெண்டும் என்ன செய்ய போகுதுங்கிறத பார்த்துடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வக்கரமும் சுக்கிர பயிற்சியும் என்ன விதமான பலன்களை தரப்போகிறது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 3 8 சார், ஜோதிடத்திலே ஒரு சொல்வடை உண்டு. என்னவென்றால், 8 குட்டிச்சுவராக்குவான் என்று ஒரு பலன் உண்டு. 8 குட்டிச்சுவராக்குவான். அப்போ 3 8 செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். அப்போ 10 என்ன பண்ணுவார்? காலி பண்ணிடுவார். நல்லா புரிஞ்சுங்க. 10ங்கிறது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் 8 வரும்பொழுது தொழில் என்பது நிர்மூலமாகிவிடும். தொழில் என்பது நடக்காது. தொழில்ங்கிறது உங்களுக்கு நடக்காது. அப்போது அந்த தொழில்ங்கிற இடத்த சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? தொழில்ங்கிற இடத்த சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ஸோ அப்போ நம்ம என்னெல்லாம் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணி சரி பண்ணலாம்? இந்த செவ்வாய் பகவானுடைய வக்கரம் என் தொழிலை பிடுங்கிடுமா என்றால், கவர்மெண்ட் ஜாப் எழுதுறேனே, நான் இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுத போகிறேனே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் எப்படிலாம் பழைக்க போகிறேன்னு தெரியலையே போன்ற பிரச்சனைகள் உடையவர்களுக்கெல்லாம் ஒரே பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல். 3 8 செவ்வாய் ஜென்ரலாக 10 போயிருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் சார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த செவ்வாய் எப்படி செல்கிறார்? வக்கரம் பெற்ற செவ்வாயாக செல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். 8 குட்டிச்சவராக்குவான். ஆனால் 8 தான் நம்ம மெண்டலாக்கி விட்டோமே. அவன் தான் இப்போ 8 மறந்துட்டானே. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு பெரிய யானையை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? யானை மேலே உட்காந்து சவாரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த யானைனே மறந்துடுச்சு. அந்த மாதிரி இப்போ அந்த 8 கெடுதல் பண்ணுன்னு வந்தவன் வக்கரம் பெற்று நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போது 10 செவ்வாய் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை உங்களுக்கு தரப்போகிறான்.
சார் ஜாதகத்தில் 5 விதமான யோகங்கள் இருக்கிறது. என்னென்ன யோகங்கள்? குரு இருந்தால் உடம்புல சுக்கரன் இருந்தால் ஹம்ச யோகம்னு பேர். சனி இருந்தால் சசயோகம்னு பேர். அதே மாதிரி இது இருந்தால் செவ்வாய் இருந்தால் ருச்சக யோகம்னு பேர். புதன் நல்லா இருந்தால் பத்ர யோகம்னு பேர். இதெல்லாம் நல்லா இருந்தால் அதுக்கு வர பலன்கள். அப்போ இந்த செவ்வாய் இருக்கிறது ருச்சக யோகம் 10ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்னா 2 பாலிசி ஒர்க் அவுட் ஆகுது. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. எனது 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்தாச்சு. அரசனை போல யோகம் உங்களுக்கு வரப்போகிறது. அப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகிறது. என்னது? டிஎன்பிஎஸ்சி, பிஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க. இது கவர்மெண்ட் ஜாப்க்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த கவர்மெண்ட் ஜாபெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் வரும்பொழுது உங்களுடைய பழைய பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைய போகிறது. ஸோ 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறார். உடம்பில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறார். அதே மாதிரி 10ல் இருக்கிற செவ்வாய் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். உயர் கல்வி, உயர் பதவி, மரியாதை போன்றவற்றை செவ்வாய் பார்த்துறாரு. அப்போ என்ன ஆகுனா உயர்கல்வி உயர் பதவிலாம் கிடைக்க போகுது. அடுத்து 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை செவ்வாய் பார்த்து விடுறார். குழந்தை பிறப்பு ஏற்பட போகிறது. குழந்தை பிறக்க போகுது. இதெல்லாம் பண்ணுறார். ஸோ செவ்வாய் பகவானால் உங்களுக்கு உடல்நிலை சரியாக போகிறது, ப்ரமோஷன் கிடைக்க போகுது, குழந்தை கிடைக்க போகுது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. 10ல் செவ்வாய் இருப்பதனால் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது. கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் எய்டட் ஜாப், என்ஜிஓ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போன்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது செவ்வாய் பகவான் வர்றதுனால. செவ்வாயுடைய பெரும் சக்தியை நீங்கள் அதில் காணலாம். ஸோ அரசு சம்மந்தப்பட்ட துறைகளில் பணியை நீங்கள் பேணலாம். எல்லாம் நடக்கும். அடுத்ததாக சுக்கிர பகவான் உச்சம். இந்த சுக்கிரன் யார்? 2-7 கூடியவர். இந்த 2-7 கூடியவர் உச்சமாகும்போது என்ன நடக்கிறது? சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. சுக்கிர பகவான் 2-9 கூடியவராக இருக்கிறார். 2-9 கூடிய சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். உச்சமடையக்கூடிய சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய நன்மை தனப்பிராப்தி என்பது கொட்டப்போகுது. பணம் பல வழிகளில் வரும். துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் அதிபதியாகப்பட்ட சுக்கிரன் உச்சமடைந்து உங்களுக்கு பணவரவை பல வழிகளில் உண்டுபடுத்தி தருகிறார். பணம்னா சும்மா கிடையாது, விரலெல்லாம் பணம், ஜோபிலாம் பணம், பெட்டிலாம் பணம். பணவரவை அதிகப்படுத்துகிறார் செவ்வாய் பகவான். இந்த பக்கம் என்னடான்னா சுக்கிர பகவான். சுக்கிரனே உச்சம். 2 கூடையன் உச்சங்கும் போது படிப்பு பயங்கரமாக இருக்கும். படிப்பில் நீங்கள் பயங்கரமாக ஜெயிக்க போகிறீங்க. நல்லா படிக்க போகிறீங்க. போட்டித் தேர்வுகள்லாம் ஜெயிக்க போகிறீங்க. அதே மாதிரி கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாக போகுது. குடும்ப உறவுகளில் வர்ற பிரச்சனைகள்லாம் சரியாக போகுது. சூப்பராக இருக்க போகிறீங்க. இந்த கன்னிராசிக்காரர்கள் 3-8 கூடிய செவ்வாய் வக்கரமானதுனால பெரிய புகழும் யோகங்களும் பெற்று, அதே நேரத்தில் சுக்கிர பகவான் உச்சத்தினால நிறைய தனப்பிராப்தி பெற்று ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே இனி கேரளாவே போக வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு வந்தால் போதும். விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் மடம் இருக்கிறது. ஸ்ரீமடம்னு பேர். பூஜைகளும் யாகங்களும் தினசரி நடக்கிறது. வேலை இல்லை, குழந்தை இல்லை, என்ன பிரச்சனைனாலும் சரி இங்கே வந்து புக் பண்ணி இந்த ஹோமம் பண்ணி இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவரலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.